ஹாய் மக்களே, வெல்கம் டு சிந்துஜன் vlogs. இன்னைக்கு நம்ம அயர்லாண்டில் டப்ளின்ல இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம். சீ ஹார்ஸ் அக்வேரியம். என்னோட ஃபிஷ் ரூமில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ் இந்த கடையிலேருந்து தான் வாங்குவேன். ரொம்ப குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ். இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அக்வேரியம் ஷாப். இங்கே மரைன் செக்ஷனும் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் செக்ஷனும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம மரைன் செக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான, கலர்ஃபுல்லான, வைப்ரண்ட்டான கோரல்ஸ், ஃபிஷ்ஷஸ். நான் இது வரைக்கும் பார்க்காத நிறைய மரைன் ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். மரைன் செக்ஷன் என்ட்ரு ஆன உடனேயே என் கண்ணை கவர்ந்தது இந்த டேங்க் தாங்க. நிறைய வகையான கோரல்ஸ் சேலுக்கு வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய டேங்க், அதில் கொஞ்சம் அழகான மரைன் ஃபிஷ்ஷஸ், அது கூட நிறைய வைப்ரண்ட்டான கோரல்ஸ். ரீஃப் டேங்குக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் போட்டிருந்தாங்க, ப்ளூ லைட்டிங். ஸோ கேமராவில் இதோட உண்மையான அழகு தெரியல, நேரில் பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சுங்க. ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. ட்ராபிக்கல் அக்வேரியம் வச்சிருக்கவங்களுக்குலாம் இது ஒரு அவதார உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க. மரைன் ஃபிஷ்ஷோட ஷேப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கோரல்ஸோட ஷேப்பாக இருக்கட்டும், எல்லாமே 100% ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷை விட டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் வைப்ரண்ட்டாகவும் இருக்கும். கோரல்ஸ்னால் கலர் மட்டும்தான் இல்லைங்க, கோரல்ஸ் ரொம்ப அழகாக மூவ் பண்ணும். சில கோரல்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும். கோரல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட்டோ ராக்கோ இல்லாட்டி டெக்கரேஷன் நினச்சிட்டு இருந்தோம். இல்லைங்க, கோரல்ஸும் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான். இந்தியாவில் மரைன் டேங்க்ல கோரல்ஸ் வச்சிருக்கிறது இல்லீகல். ஆனால் அயர்லாண்டில் கோரல்ஸ் லீகல். அதனால தான் ஷாப்ஸ்லாம் நிறைய பார்க்கவும் முடியுது, நிறைய சேலும் பண்ணுறாங்க. அடுத்து வாங்க இந்த ஷாப்பில் சேலுக்கு இருக்கிற மரைன் ஃபிஷஸ்லாம் பார்க்கலாம். இந்த கடைக்கு தாங்க நான் இவ்வளோ மரைன் ஃபிஷ் பார்த்துருக்கேன். ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ் கீப்பிங் ஹாபியில் இருந்துட்டு இந்த மரைன் ஃபிஷ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா மரைன் ஃபிஷ்ஷோட ஷேப்பு, கலரு எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷோட கம்பேர் பண்ணும்போது. இந்த வீடியோவில் வரப்போகிற நிறைய மரைன் ஃபிஷ்ஷஸ் எனக்கும் புதுசு தாங்க. இதான் ஃபஸ்ட் தடவை பார்த்துருப்பேன், இல்லாட்டி ஒரு தடவை முன்னாடி இந்த கடைக்கு வரும்போது பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ்ஷஸோட பேர் மட்டும் இந்த வீடியோவோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ் டேங்கை மெயின்டைன் பண்ணுறதும் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதும், நம்ம ஃபிஷ்ஷை சாகாமல் பார்த்துக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். அதுவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். மரைன் ஃபிஷ் வாங்குறதுக்கே எக்ஸ்பென்சிவ். இதில் ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷை விட மெயின்டெனன்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பேராமீட்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, லைட்டு, நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணோம் டேங்கை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது. இதில் ஒரு மீன் செத்தா கூட அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இங்கே அயர்லாண்டில். மரைன் ஃபிஷ் கீப்பிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிஷ் கீப்பர்ஸுக்கு தான் ஒரு கரெக்டான ஹாபின்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, மரைன் ஃபிஷ்ஷும் கோரல்ஸுக்கும் ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. அதாவது மரைன் ஃபிஷ் வாழ்றதுக்கு கோரல்ஸ் ஹெல்ப் பண்ணும், கோரல்ஸ் வாழ்றதுக்காக மரைன் ஃபிஷ் ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, க்ளவுன் ஃபிஷ் ஒரு கோரலை தன்னோட வீடாக செலக்ட் பண்ணிட்டு அந்த கோரல்ஸை பார்த்துக்கும். அதாவது சாப்பாடுலாம் கொண்டு அந்த கோரல்ஸுக்கு கொடுத்து கோரல்ஸை நல்லா பார்த்துக்கும். அதுக்கு பதிலாக கோரல் க்ளவுன் ஃபிஷ் ஒழிஞ்சிக்கிறதுக்கோ க்ளவுன் ஃபிஷ் சேஃபாக இருக்கிறதுக்கோ அதோட வீடாக இருக்கும். இந்த மரைன் ஃபிஷஸ்லாம் பார்க்கும்போது சில ஃபிஷஸ் நம்ம நார்மல் ட்ராபிக்கல் ஃபிஷஸ் மாதிரி இருக்குது. இந்த டேங்குன்னு வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் ஒரு குதிரை மாதிரி ஃபேஸ் இருக்குது பாருங்கள். சிலதுக்கு ஃபாக்ஸ் மாதிரி ஃபேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மூக்கை பாருங்களேன், ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபிஷஸில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபிஷஸை பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். நம்ம ஃபைண்டிங் நிமோவில் பார்த்த ஃபிஷ் தாங்க க்ளவுன் ஃபிஷ். க்ளவுன் ஃபிஷ்ஷோட நார்மல் கலர் பார்த்துருப்பீங்க. ஆனால் க்ளவுன் ஃபிஷ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், மெரூன் கலரில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ளவுன் ஃபிஷ் இந்த கடையில் மட்டுமே பார்த்தேங்க. அது மட்டும் இல்லைங்க, க்ளவுன் ஃபிஷ் ஒரு பிகினர்ஸ் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் டேங்க்கில் ஃபஸ்ட்டு க்ளவுன் ஃபிஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நானே ஒரு மரைன் டேங்க் செட்டப் பண்ணால் க்ளவுன் ஃபிஷ் தான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். இந்த குட்டி டேங்க்ஸ்லாம் கல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்களே, இதுவும் கோரல் தாங்க. இது ஹார்ட் கோரல். கோரலில் 2 டைப்ஸாக மெயினாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று சாஃப்ட் கோரல்ஸ், இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். முன்னாடி பார்த்தோம்ல, வாட்டர் கரண்ட்டோட அசையும், வேவ் மாதிரி மூவ் பண்ணும், அதெல்லாம் சாஃப்ட் கோரல். ஹார்ட் கோரல் ஒரு கால்சியம் ஸ்கெலிட்டன் இருக்கும், அதுதான் ஷேப்பை பில்ட் பண்ணிகிட்டே போகும்.
கோரல்ஸ் வந்து ஹெல்த்தியாக க்ரோ ஆகணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணணும், சால்ட் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும், ஸ்டேபிள் பேராமீட்டர்ஸ் வேணும், கால்சியம், ஆல்கலினிட்டி, மேக்னீஷியம்லாம் தேவை. வாட்டர் வந்து ஒரு குட் ஃப்ளோவில் இருக்கணும், அதுக்கு நீங்கள் வேவ் மேக்கரோ இல்லாட்டி வேவ் மேக்கர் பம்ப் வச்சுருக்கணும். ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் தேவை, டேங்க்ல இருக்கிற வேஸ்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக ரீஃப் லைட்டிங் தேவைங்க. நம்ம அந்த ப்ளூ கலர் லைட்டிங் பார்த்தோம்ல, அதுதான் கோரலை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். சேல்ஸுக்கு வச்சிருக்க அக்வேரியம்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஷாப்பில் இருக்க ஸ்பெஷல் அக்வேரியம் டிஸ்பிளே டேங்க் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஓஷனுக்குள்ளேயே ஸ்கூபா டைவிங் ஆன ஃபீல் தாங்க. அவ்வளோ பெரிய டேங்க்கு, ஃபுல்லாக கோரல் செட்டப், அப்படியே ஒரு மரைன் எக்கோ சிஸ்டமையே ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய அழகான ஃபிஷ்ஷு. நம்ம குட்டி குட்டியாக அந்த குட்டி டேங்க்ஸில் பார்த்ததுலாம் இதில் ரொம்ப பெருசாக ஓஷனுக்குள்ளே எப்படி இருப்பாங்களோ அதை மாதிரி இருந்தாங்க. கோரல்ஸும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி, எல்லாமே அழகாக அசைஞ்சிக்கிட்டு ப்ரீத் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே ஃபிஷ்ஷஸ்லாம் ஒளிஞ்சிருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேங்க், ஜீப்ரா மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில். க்ளவுன் ஃபிஷ்ஷே என் கையையும் விட பெருசாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பெரிய க்ளவுன் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம். இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு மரைன் டேங்க் கூடிய சீக்கிரமாக செட்டப் பண்ணுறோம். நம்ம வீட்லேயும் இதை மாதிரி ஒரு மினி ஓஷனை க்ரியேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சீ ஹார்ஸ் அக்வேரியம் விசிட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இதோட முடியுதுங்க. இந்த எபிசோட்ல கவர் பண்ண மரைன் அக்வேரியம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இந்த ஷாப்போட டிராபிக்கல் செக்ஷனும் புதுசா எந்த ஃபிஷ் நம்ம ஃபிஷ் ரூமுக்கு வாங்கினதுன்றதையும் ஷேர் பண்றேன். கீப் வாட்சிங், சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.